ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 195 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள லைக் போட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்போ எப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொன்று அவனுக்கிட்ட ட்ரெஷர் எல்லாத்தையும் ஆட்டி போட்டிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஈவலை பார்த்தீங்கன்னா அவனும் நிறைய கண்களை வர வச்சு பார்த்தா இருக்கிற எல்லா இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விடாமல் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி ஹீரோ யோசிச்சு வர இடத்துல. ஸோ இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த ஸ்டார்ட் அவர் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ் எனக்கு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறதுல இந்த வாய்ஸே எனக்கு கூப்பிடுது அப்படின்னு மாதிரி. ஸோ ஹீரோ பார்த்தா அதை பற்றி யோசிச்சு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவிலை பார்த்தீங்கன்னா தட்டுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு நிறைய சோல் அட்டாக்குள்ள அரேக்குள்ள பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பீஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சோல் அந்த இல்யூஷனில் மாட்ட வச்சிருக்க இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தா இந்த ஆரோ டிராகன், அப்புறம் பார்த்தா ஃபயர் டிராகன், எர்த் டிராகன்ற 3 புது பீஸ்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லிசர்ட்ஸ் கிங்கு, அப்புறம் சார்மெண்டர் கிங்கு, அப்புறமா ரோரிங் ஸ்கை கிங் அப்படின்ற ஒரு 6 பீஸ்ட் எல்லாமே கிங் லெவல். அந்த பீஸ்ட் எல்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் தடுக்க பார்த்துட்டு அதில் ஒரு பயங்கரமான இல்யூஷன் பீஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்காச்சிக்க பீஸ்ட் பார்த்து அந்த சண்டைக்கு இறங்குது. எல்லாமே பயங்கர பெருசாக இருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல என் 3 பேர் பார்த்தீங்கன்னா இடத்துல ஈவிலை அவனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. அதில் டைம் அண்ட் ஸ்பேஸ் பீஸ்ட் என்ன பண்ணால் அது ஒரு பவரை யூஸ் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற டைமையே பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. இடத்துல அதை பயன்படுத்திட்டு மற்ற எல்லா பீஸ்ட்டையும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உடனே ஈவிலை இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இலூஷனில் நான் தான் அதிகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விடாமல் சண்டை போடுற இடத்துல. இப்படியே பார்த்து இந்த கோல்டு விங்கை பார்த்தா இன்னுமே ஒரு 3 பீஸ்ட்டு விடாமல் அட்டாக் பண்ண அவனால் பார்த்தா ஹோல்ட் பண்ண முடியல. அவனை சொல்கிற அந்த இடத்துல ரிவர்ஸ் வார்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இவனை பார்த்தீங்கன்னா அணில வேற பக்கம் அமைச்சிட்டு இவனை சண்டை போட போயிட்டு இருக்க. அணிலு நம்ம ஹீரோ 2 பேரும் கம்பைன் பண்ணிட்டு அணிலும் 4 ஆரா ஒன்னா சேர்த்து விட. ஸோ ஹீரோ என்ன பண்றான் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறான். என்ன விஷயம்னா பார்த்தா அணில அவன் ஹேரோவில் பார்த்தீங்கன்னா பாய்சனை தடவை வச்சிருக்கான். அதுல ஒரே பீஸ் மட்டும் தப்பிச்சு வரும். ஹீரோ கொய்யால கோல்டன் ஆன்டேட் அதை கொன்ன மாதிரியே கொய்யால எக்கச்சக்கமான கீரலை போட்டுக்கிட்டு இருக்கான். அது கூட சண்டை போற மாதிரி அந்த பாய்சன் தலைக்கேறி பார்த்து அந்த பீஸ்டும் அதே இடத்துல இறந்து போய் ஹீரோ பார்த்தா ஸ்வாட்ல ரத்த கரையை அடைக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தா அடுத்தடுத்த சண்டை போதுங்க இல்லை பீஸ் தான் பொழந்துட்டு போகுது. ஸோ இப்படியே அடுத்த சீல் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் இன்னுமே கொட்டூரமாக விடாமல் போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு சீலிங் ஸ்டார் நகர ஆரம்பிக்கும். அது போகிற வழி எல்லாத்தையும் பார்த்தா கொண்டுகிட்டே பார்த்தோன்னா போக ஆரம்பிக்கிறது. இப்படியே பார்த்தா அடுத்தடுத்து நிறைய பேர் பார்த்தா செத்துட்டே போக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. அது கெட்டமே ரத்த கலர் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் பீஸ்ட்டும் அது பங்கு விடாம அட்டாக் பண்ண. இந்த சில்வர் விங் இருக்கான் பார்த்தா அந்த கோல்டு விங் அவனால் முடியல. இந்த மாதிரி ரிவர்ஸ் வார்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை எல்லா பீஸ்டும் அடிச்சு டொருக்கு ஆரம்பிக்கிற இடத்துல திரும்பவும் ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருக்க எல்லா பீஸ்டும் அட்டாக் பண்ண. அதில் இருக்கிற அந்த இலூஷன் பீஸ்ட்டு நம்ம ஈவலை பார்த்தா இலூஷனில் மாறச்சு அவன் நக்கரவே முடியல. இடத்துல அவனுக்கு சோல் அட்டாக் வர முடிச்சு அவனால் நக்கர முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ உடனே போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு மாடு பீஸ்ட் இருக்கும் அதை அப்படியே கொன்று கூச்சிருப்பான். அந்த இடத்துல ஈவிலைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஈவிலை தடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமான ஒரு இல்யூஷன் அட்டாக் அவனை திருச்சிட்டு போயிட்டு இருக்க. உடனே ஹீரோ நான் அவனுக்கு எப்படியாவது காப்பாற்றி வேகமாக போயிட்டு போயிறான். அந்த பீஸ்ட் கிட்ட தடுக்கிறதுக்காக போகிறான். அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு பயங்கரமான இல்யூஷன் அட்டாக். ஸோ ஹீரோ பார்த்தா மயங்கி பார்த்தா கீழே விழுந்துகிட்டு இருக்கா. என்னடா யாரான்னு பார்த்தா மாஸ்டர்லாம் அணில்லாம் மாஸ்டர்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ மயங்கி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஈவில யோசிப்பு அந்த இடத்துல கடைசியாக நான் எனக்கு பணக்காரனாக்க இன்னும் சான்ஸ், இவன் ட்ரெஷர்ஸ் எல்லாமே எனக்கு தான் அப்படின்ட்டு குஜால சக்ரியாட்டம் ஆட்டியிருக்கான் இந்த ஈவிலை. இதில் ஹீரோ மயக்கமாக இருக்கான். அவனுக்கே ஒன்றும் புரியல. அது பீஸ்னு திறந்து ஹீரோ கண்ணை முடிப்ப கோல்டன் ஆன்ஜெயிண்ட் கண்ணு இருக்கு அந்த இடத்துல. இவளை உன்னை விட மாட்டேன்டா நான் என் கத்துவம் வரும். என்னடா அப்படின்னா அந்த பீஸ்ட்டு கூட சேர்ந்து பீஸ்ட் எல்லாமே அவனுக்கு பங்காளி போல ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் எப்படி இந்த இல்யூஷன் தப்பிச்சான்ட்டு. சரி ஓகே கீழே போய் விட்டுச்சானா கண்டிப்பாக அவன் சாகுது நிறைய வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்கேன். உடனே ஹீரோ என்ன பண்ணா ஃபயர் கார்டு கிறிஸ்டல் பார்த்தா எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறான். இதை பார்த்தா இவ்வளோக்கு அள்ளில் அவனை தப்பிக்க பக்க அந்த இடத்துல டைமே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒரு போர்ட்டல் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான கையை பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தா பிடிச்சி கூட்டு போகிறதுல. ஸோ சன் இங்கே வா சைல்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி உள்ளே எழுத்துட்டு போயிட. அந்த இடத்துல அந்த போர்ட்டலில் பார்த்து மறைஞ்சு போயிடுச்சு. இந்த ஈவிலையோ நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டு அவன் எங்கே போனானே தெரியல இருக்கேன். சரி ஓகே அவன் போனால் என்ன இந்த ஆர்மர் கிங் இவன் இருக்கால இவனை கொண்டு இவங்க இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் நான் எடுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இடத்துல ஹீரோ போயிட்டு இருக்கும்போது நம்ம அணிலுக்கு சிக்னல் குத்துறான். அணில் மாஸ்டர் கத்துவான்.
அடியில் நான் வந்து சேஃபாக இருக்கேன், அந்த இவன் சரி கூட இருக்கிறவன் சரி அவனுக்கு எல்லாருமே வந்து களவானிங்கடா, இந்த மாதிரி வந்து உன்னை கொண்டு வர ட்ரெஸ் எல்லாம் எடுக்க பார்ப்பானுங்க, ஸோ அவனுக்கு இருந்து சேஃபாக இரு, நான் வர வரைக்கும் நீ வந்து எனக்கு காத்துரு அப்படின்ட்டு பார்த்தா சொல்லிட்டு போயிருப்பான் அந்த இடத்துல. ஸோ அதில் ஹீரோ வந்துட்டு நான் எந்த இடத்துக்கு வந்திருக்குது, என்ன இடம், இந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்ஸ் அவனுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹீரோ பறந்து போயிருப்பான். அந்த இடத்துல தான் அந்த சீலிங் ஸ்டார், அந்த ஸ்டார் பார்த்தினா இருக்கும். ஸோ ஹீரோ பார்த்தினா வந்து அந்த ஸ்டார் கிட்ட வந்து போக ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டீலிங் ஸ்டாருக்குள்ள பார்த்தா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரூம் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள பார்த்தா ஹீரோ கொஞ்சம் என்டாக அது இடமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல, என்ன வகையான இடம் இது, ரொம்பவே புதுசாக இருக்கே அப்படின்ட்டு ஹீரோவும் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹீரோ அவன் கண்ட்ரோல் பண்ணியா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அவனை இழுத்துக்கிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு. ஹீரோ நினைக்கிறான் இவரோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹாரா, யாராக இருப்பார் இவரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஈவன் பார்க்குறவங்கள சரண்டர் ஆகிற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல இருந்து சீலிங் ஸ்டார் இன்னொரு ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தா கண்மொழி பாருங்கத்தில். ஸோ 3வது கேண்டிடேட்டை கண்டுபிடிச்சாச்சு, 8.2 பில்லியன் இயர்ஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து பூட்டி அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவர் நம்ம ஸ்னேக் சீனியர்னு கூப்பிடலாம், அவரும் வந்து உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாத இடத்துல எனக்கு தெரியும் உனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குன்ட்டு, அது எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கம் ஹீரோக்கு வந்து ரொம்ப ஆச்சா இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏதோ ஒன்று இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கேட்டுருப்பா, நீங்கள் யாருன்னு கேட்டிருக்க, நான் தான் இந்த ஸ்டார் டவரோட கார்டியன் அப்படின்னு வர பாருங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து இதை கேட்ட உடனே வந்து ஸோ கார்டியனுக்கு வந்து என்னோட வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் சொல்கிற நிறைய விஷயம் எனக்கு வந்து புரியவே இல்லை, ஸோ என்ன விஷயம் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அப்புறம் இந்த யார் இந்த 3வது கேண்டிடேட் இடத்துல இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இதை கேட்டோன்னு அவன் சொல்லிட்டு இடத்துல என்னோட மாஸ்டரோட முதல் டிசிப்ளின் நான், என்னோட மாஸ்டர் அவர் கீழே வந்து இன்னுமே டிசிப்ளின்ஸ் எடுத்து வந்து ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து நினச்சாருன்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இடத்துல சமநிலையாக வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் இருந்தாலும் யாருமே வந்து என் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க தகுதியானவங்களாக வந்து தெரியல. என்னோட மாஸ்டர் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பீயிங்காக வந்து அவர் ஒன் ஆஃப் தி ஒன்னாக இருந்தார் அப்படின்னு இருக்க. இதை கேட்ட உடனே இந்த 3x ஒரு ஆன்சர் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கேன்னா, ஆமாம் என்னோட மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஃபயர் காட் ரேஸ் அந்த கிரேஸோட கிரியேட்டர் அப்படின்றவங்க அந்த இடத்துல. ஸோ ஃபயர் காட் ரேஸ் அவர் கேட்குற ஒரு மாஸ்டர் பீஸ் அது. அந்த ரேஸை பற்றி எல்லாருமே பயந்தாங்க, ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா என்னோட மாஸ்டருக்கு இன்னுமே அது பத்தலை. அதனால பார்த்தீங்கன்னா வந்து எர்த் லைனை வந்து கிரியேட் பண்ண நினச்சார். எர்த் லைன் உங்களோட பூமி, அது வந்து ஒரு வளம் மிகுந்த இடம். ஏன் அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான வளம் மிக்க மக்கள் வராங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அது என் மாஸ்டரால் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ தான் வந்து அதுக்கு வந்து பூமின்னு வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் வேறு ஏராஸில் வேறு பேராக இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து வந்தாங்க. என்னோடய மாஸ்டர் எர்த் லைன்லேருந்து அவரோட 3வது கேண்டிடேட்டை வந்து எதிர்பார்க்க எடுத்தார். அப்படி தான் 2 பேர் வந்தாங்க. ஆனால் அதுவுமே வந்து செட் ஆகலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேண்டிடேட் பேர் வந்து ஷான்ஹாய் ஜூ. ஸோ அவரும் வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் 2வது கேண்டிடேட் ஒரிஜினல் ஸ்டார் அப்படின்ற வந்து இருந்தார். பட் என்ன தான் இவங்க எர்த் லைன்லேருந்து வந்திருந்தாலுமே அவரோட ஃபிசிக்கல் உடம்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை. ஈவன் உன்ன மாதிரியே தான் உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாகவே கிடையாது தேவைப்பட்ட அளவுக்கு. அதுக்காக தான் என்னோடய மாஸ்டர் ஒரு சுப்ரீம் சீக்ரெட்டான ஆர்ட்டை ஒன்று உருவாக்குனார். அது வந்து ஜெனட்டிக் எவாலுவேஷன். அதுதான் வந்து 9th ரிவல்யூஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருந்ததில். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தரோட இன்னர் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு இருக்கு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதை எதாலையும் காப்பி பண்ணி வைக்க முடியல, டீச்சராலேயே வந்து டீச் பண்ண முடியல அந்த மாதிரி விஷயம். டீச்சர் ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக ஒரு சோல் கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாருன்னா ஹீரோ இதை கேட்டோன்னே ஸோ இப்போ அதுதான் வந்து அந்த வந்து மெட்டல் பிளேட் அப்படின்ற விஷயம் வந்து புரியா இருக்கிறதுல. ஸோ அந்த சோல் கிறிஸ்டல் ஹை லெவலான சோல் கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த டெக்னிக்கை உள்ளே புகுத்தினார். இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து புரியுது இடத்துல. ஸோ இதில் வந்து என்னதான் என்னோட உடம்பு வந்து வீக்காக இருந்தாலும் நீ ஆல்ரெடி இந்த மெட்டல் பிளேட் கல்டிவேஷன் சோல் கல்டிவேஷனில் நீ வந்து கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்ச. அதனால தான் வந்து இந்த ஸ்டார் டவர்லேருந்து நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து 3வது கேண்டிடேட் ஆகலான்ட்டு. ஸோ இதுக்கான டெத் ட்ரையலில் நீ வந்து ரெடி ஆகிட்டியா, லைஃப் அண்ட் டெத் ட்ரையல் அப்படின்னா இந்த இடத்துல லைஃப் அண்ட் டெத் ட்ரையல் ஹீரோன்னு என்ன வந்து கேட்டிருப்பான். அதுக்கு அவர் சொல்கிறதுல லைஃப் அண்ட் டெத் ட்ரையலுங்கிறது ஸோ இந்த ஸ்டார் டவரோட மாஸ்டர் ஆகிறதுக்கான ட்ரையல். இது ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயம். ஆல்ரெடி சொன்ன டெக்னிக் இருக்குல்லையா, அதை ஆப்டேன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ட்ரையலில் நீ மட்டும் பாஸ் பண்ணனா உனக்கு வந்து என்னோட மாஸ்டரோட 3வது டிசிப்ளினாக இருக்கிற தகுதி வந்து இருக்கும், அவரோட 3வது டிசிப்ளினாக மாறலாம். ஆனால் இதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டா உன்னோட ஜெனட்டிக் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எவல்யூஷன் ஆகும். நீ இதை தோத்துட்டு அப்படின்னா உன்னோட ஜெனட்டிக் எந்த வித அப்டேட் இல்லாமல் நார்மலான எர்த் லைன் வெறும் எர்த்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடும். ஈவன் உன்னால் நீ இப்போ யூஸ் பண்ணுற காட் ஆர்மர்ன்ற இந்த ஒரு ஆர்மர் கூட காட் கிளான் ஃபயர் காட் கிளான் ஆர்மர், இந்த ஆர்மரை கூட உன்னால் யூஸ் பண்ண முடியாது. நீ வெறும் ஒரு ஜீனியஸாக மட்டும் தான் இருப்பான். ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான் அந்த இடத்துல.
நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் பின் வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போ இருக்கிற பவர் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சுப்ரீம் பவரை ஆப்டெயின் பண்ணுற இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடையாது. நான் வந்து லைஃப் அண்ட் டெத் ட்ரையலை அட்டன் பண்ணுறேன் சீனியர் அப்படின்னு பாருங்க ஹீரோ. இதை கேட்ட உடனே பார்த்து நான் ஸ்னேக் செஞ்சேன். சரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரையல் ரொம்பவுமே சின்ன விஷயம். உன்னோட சோல் கோர் உன்னோட கோர் இது மாதிரி வந்து நீ மாற்றணும். ஸோ இதுக்குள்ளே இந்த ஒரு கோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உன்னோட கோரை வந்து கம்ப்ளீட்டாக இது மாதிரி வந்து நீ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவார். நேரத்தில் நீ வந்து இந்த ட்ரையல் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா எதாலையுமே தடுக்க முடியாது. காலங்களை ஓடுறதையும் வந்து தடுக்க முடியாது, எதனாலையுமே வந்து அதை தடுக்க முடியாது. நீ வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லுவார். நேரத்தில் அவர் சொல்லிட்டு இருப்பார் இந்த இடத்துல. ஸோ வந்து முதல்ல உனக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் இந்த செலெக்ஷன் வந்தவன் பார்த்தீங்கன்னா 2600 வருஷம் தாக்க முடிச்சான். அதுக்கடுத்து வந்தவன் பார்த்தீங்கன்னா வந்து 3300 வருஷம் தாக்க முடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ நீ இது சக்ஸஸ் ஆகவே நான் நம்புறேன்ட்டு அந்த ஒரு கோரை ஹீரோட நெத்தியிலே அமைச்சுட. அந்த கோரை பார்த்தீங்கன்னா ஹீரோ உடம்புக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து யோசிப்பார். இதனோட ஃபீலிங் ரொம்பவே வந்து எனக்கு வந்து ஃபார்மாக இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ட்ரையலை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற நேரத்தில் அவனை மெடிடேட் பண்ணிருக்க. அவனோட 2 கோர் பக்கத்தில் பார்த்தா ஒரு மோதும் பாருங்க. அதில் வந்து அந்த ஒரு பெயின் கொய்யால 3 உடம்பைக்குமே கொடூரமாக அந்த தெரிய ஆரம்பிக்கிறதுல. ஸோ ஹீரோவை என்ன இந்த அளவுக்கு பெயின் இருக்கலாம். அவனோட ஒரிஜினல் கோர் சின்ன ஒட்டஞ்சு அந்த கோரை மாறிட்டு இருக்கிறதுல. ஸோ இந்த பெயின் 100 இலுக்ஸ் கிறிஸ்டல் ஒன்றா அப்சர்வ் பண்ணுற பெயின் அந்த பெயினுக்கு ஈக்குவலாக வந்து இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த பெயினை பொறுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலங்களில் 1 வருஷம் 2 வருஷம் போய் 60 வருஷம் கிட்ட வந்து இப்படியே வந்து போயிடுச்சு. அப்படியே நம்ம அடுத்தடுத்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கட்டா இதில் யாங் பிரதரும் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு தெரிகிறாரு. அந்த பக்கம் தண்டர் கார்டும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் முன்னோடு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஒய்யால் ஏக்காச்சக்கா பிளான்ஸை சிங்கிள் கையில் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறதுல. ஸோ ஹீரோக்கு வந்து பெயின் தாமில் கிட்டத்தட்ட கொய்யால் 60 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து உருண்டோட ஆரம்பிச்சு அவனோட கோரை கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிடுன்னு தெரியுது சோல் கோரத்தில். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதே சமயத்தை வந்து பீஸ்ட் கார்ட் ஸ்டாச்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கான். அதோட மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சமாக வந்து 300 வருஷம் கிட்ட போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஸோ நம்ம ஹீரோவோட சின்ன பையன் லூ ஹாய் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து பீஸ்ட் கூட சண்டை போட்டிருக்கான். அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்கள் இருப்பா இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போடுறது இருக்கா. அவளும் சொல்லிட்டு இருக்கா நான் தான் சொன்னேன் இல்லடா உனக்கு வந்து இனிமேல் வந்து சென்று பத்தாதுன்ற. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ எங்கள் அப்பாவோட லெஜெண்டரியான பைக் இது இருக்கும்போது எனக்கு என்ன கவலை எங்கள் அப்பாவுமே நானும் பவர்ஃபுல்லாக பேசியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம போலான் பார்த்தீங்கன்னா வராங்க. அவனு சொல்லிருக்காங்க ஹே லிட்டில் நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கையில் இருந்து கிளம்ப போலான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹாய்க்கு. இப்படியே வந்து கொய்யால் 1000 வருஷம் இது கடந்து போகுது. ஸோ ஹீரோ விடாமல் கல்டிவேட் பண்ணி சோல் கோரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த எபிசோடுக்கு யார் வெயிட் பண்ணுங்கிறத சொல்லுங்கள். ஓகே பை மறக்காமல் லைக் போட்டுங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிட்டு போங்க.